நெஞ்சோடு கலந்தவளே, என் உயிரோடு உறைந்தவளே, எனக்காக பிறந்தவளே, என் அன்பே. உனக்கு என்ன வெயிலுடா. சில்லுன்னு மோர் குடிச்சாதே நல்லா இருக்கும். எங்க வீட்டுல யாரையும் காணோம். மீனாட்சி, மீனாட்சி. இப்ப எதுக்கு கத்திக்கிட்டு இருக்கீங்க? என்னடி ஆளே பாக்குறக்கு ஒரு தினசா இருக்க? எப்படி இருக்காங்க? நல்லா தானே இருக்கேன். அது இல்லடி மீனாட்சி, ஹேர் ஸ்டைல் எல்லாம் மாறி இருக்கு. இது என்ன புதுசா கண்ணாடி? கண்ணு தெரியல, அதையும் கண்ணாடி எடுத்து போட்டிருக்கேன். ஓ அப்படியா? கண்ணு தெரியலையா? இது எனக்கு அப்பவே தெரியும். இப்ப எதுக்கு வேலை பார்த்துட்டு இருக்கவளை கூப்பிட்டு வச்சு வம்பிழுத்திட்டு இருக்கீங்க? என்ன வேணும்னு சொல்லுங்க. அடுப்புல வேற சோத்தை போட்டிருக்கேன், போய் வடிக்கணும். ஏண்டி காலை சுடுதண்ணி ஊத்துன மாதிரி பறக்குற? அதான் அம்மா இருப்பாவுல. யாரு? உங்க அம்மாவா? அந்த மாமியா கிழவி எங்க போயிருக்காங்களோ யாருக்கு தெரியும். சரிடி, ஒரு 10 நிமிஷம் நின்னா குடிமொழிக்கு போகாதுடி. அப்புறம் சோறு சோறா இருக்காது, கூலத்தே இருக்கும். குடிச்சுக்குவீங்களா? நீ சோத்தை கூழாக்கி கொடுத்தாலும் குடிப்பேன்டி மீனாட்சி. இது ஒண்ணுக்கு தேன் குறைச்சல். என்னம்மா வர வர உன் மகன் போற போக்கே சரியில்லையே. என்னடி சொல்ற? இங்க பாருமா, என் நாத்தனாவத்தையும் தம்பிக்கு கட்டி வைக்கணும்னு ஏற்கனவே பேசி வச்சது தானே. ஆனா இவன் பண்றதெல்லாம் பார்த்தா எனக்கு என்னமோ ஐஷுவை பிடிக்காத மாதிரில தெரியுது. அடியராதா அப்படியெல்லாம் இல்லட்டி. ஐஷு அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். இப்ப வேலை டென்ஷன்ல இருக்கான், அதே ஐஷு கிட்ட பேச முடியல. அத்தை அப்படி இல்லத்த, அத்தானுக்கு என்ன சுத்தமா பிடிக்கல. அவரு ஒரு பொண்ணை லவ் பண்றாரு, அதை என்னால உங்ககிட்ட சொல்ல முடியல. ஏன்னா அத்தனை நீங்க தப்பா நினைச்சிருவீங்களோன்னு எனக்கு பயமா இருக்குத. அம்மா என்னாச்சுமா? ஏன் எல்லாரும் டென்ஷனா இருக்க மாதிரி இருக்கு? அம்மா நான் ஸ்ட்ரெயிட்டாவே அவங்கிட்ட சொல்லிடட்டுமா? வேணாண்டி, அவன் இப்போதான் அதான் ஏதாச்சும் டென்ஷனா இருந்தா மொத்தத்தையும் இங்கேதான் காட்டுவியான். ஐசு பிள்ளை மேல வெறுப்பு தான் வருண்டி. அதுவும் சரிதேம்மா, இவன் இப்படிதான் பண்ணுவான். அம்மா என்னாச்சு? நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன், நீங்க எதுவுமே பேசாம இருந்தா எப்படி? அது ஒன்றும் இல்லைப்பா, சும்மாதான் பேசிக்கிட்டு இருந்தோம், வேற ஒன்றும் இல்லைப்பா. நீ போய் ஃப்ரெஷ்ஷப் ஆயிட்டு வா, சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். சாப்பாடா? அவ போட்ட சாப்பாடே இன்னும் தொண்டையில இருந்து இறங்கல, திரும்பவும் சாப்பாடா? என்னப்பா சிவா நின்றுக்கிட்டே இருக்க, போய் ஃப்ரெஷ்ஷப் ஆயிட்டு வா. அம்மா நான் ஃப்ரெஷ்ஷப் ஆயிட்டு கொஞ்சம் வெளியே போயிட்டு வரேன், எனக்கு சாப்பாடெல்லாம் வேண்டாம். டேய் சிவா எங்கடா போற? சும்மா அப்படியே வெளியே போயிட்டு வரலான்னு பார்த்தேன்க்கா. இந்த ஐஷு வேற வீட்டுக்குள்ளேயே இருக்கா, அவளை எங்கேயாச்சும் வெளியே கூட்டிட்டு போயிட்டு வாடா. அக்கா நான் சிவா நான் தான் சொல்றேன்ல, நான் சொல்றத கேளு. சரி கூட்டிட்டு போறேன். மலர் வேற என்ன சொல்ல போறாளோ தெரியல. ஐஷு ஒரு 5 மினிட்ஸ். ஓகே அத்தா. நான் உங்க கூட பைக்ல இப்படி வரணும்னு தான் ஆசைப்பட்டேன். ஆனா இப்படி இல்லை, உங்க பொண்டாட்டியா உங்களை எதுக்குமா கட்டி பிடிச்சிட்டு வரணும்னு ஆசை. ஆனா இப்ப என்னடானா நீங்களும் நானும் யாரோ மாதிரி வர்றது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்னால முடியலத்தான். ஐஷு நான் உனக்கு எத்தனை தடவை சொல்றது, நான் உன்னை அந்த மாதிரி நினைக்கலமா. ப்ளீஸ் ஐஷு, இந்த மாதிரி பேசி என்னை கஷ்டப்படுத்தாத. ஹவு கேன் யூ ஈவன் திங்க் ஸோ? பட் அத்தான் ஐ கான்ட் ஃபர்கெட் யூ, ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் மீ. ப்ளீஸ் ஐஷு போதும், இதுக்கு மேலே எதுவும் பேசாத. ஐஷு ப்ளீஸ் டோன்ட் டச் மீ, ஓகே? அங்க யார்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க? பார்த்தா சண்டை போடுற மாதிரில தெரியுது. மலர் வேற நம்மளை பார்க்குறா, இந்த ஐஷு வேற டென்ஷன் பண்றா. நம்ம பக்கத்துல போய் தான் பார்ப்போமே. இவ எதுக்கு இங்க வந்தா? என்ன ஏதும் பிரச்சனையா? ஹே வில்லேஜ் கேர்ள், எனக்கு என் அத்தானுக்கும் 1000 விஷயம் நடக்கும். நீ தேவையில்லாம எங்க 2 பேருக்குள்ள வராத. கெட் அவுட். ஐஷு இதுக்கு மேல ஒரு வார்த்தை கூட பேசக்கூடாது. அத்தான் இவளுக்காக என்ன பேசக்கூடாதுன்னு சொல்றீங்களா? Are you out of your mind? Mind your language. She is my future life partner. இவளை பத்தி ஒரு வார்த்தை கூட நீ பேசக்கூடாது. அத்தா அப்போ நீங்க சொன்ன பொண்ணு இவளா? அப்போ இவளைத்தான் லவ் பண்றீங்களா? வாட் டு யூ சே? ஐ கான்ட் பிலீவ் திஸ் அத்தா. ஏ மலர் நில்லுடி. ஐஷு ஒன்ன மலர் நில்லுன்னு சொல்றேன்ல, நில்லுடி. இதுக்கு தான் அப்பவே சொன்னேன், இதெல்லாம் வேண்டாம்னு. கேட்டீங்களா? இப்ப பாருங்க இவ எப்படி எல்லாம் பேசுறான்னு. என்னால இதெல்லாம் தாங்க முடியாதுங்க, என்னை விட்டுருங்க, நான் போறேன். மலர் என்னடி பேசுற? அவ சொன்னானு நீ என்னை விட்டு போயிருவியா?
என்னால முடியாது. நீ இல்லாம என்னால மட்டும் எப்படி இருக்க முடியும்? நீ என் உயிர்டி, புரிஞ்சுக்கோ. யார் என்ன வேணாலும் சொல்லட்டும், நீ தான் என் பொண்டாட்டி. என்னை மன்னிச்சிருங்க, என்னை மன்னிச்சிருங்க. என்னாலையும் உங்களை விட்டு போக முடியாதுங்க. நினைத்தது எல்லாம் நடக்கிற வாழ்க்கை யாருக்கு கிடைக்கிறது? பல கனவுகள் இங்கே கண்ணீர் துளியாய் கண்ணீர் வழிகிறது. விருப்பங்கள் எல்லாம் தொலைந்த பின்னாலே வேதனை நிலைக்கிறது. அப்பா, இங்க பாரு ஐஷோ, நான் நல்ல மூடுல இருக்கேன். தயவு செஞ்சு போயிரு. இதுக்கு மேல ஒரு வார்த்தை கூட நீ பேசக்கூடாது. நீ பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை, எல்லாத்தையும் பேசிட்ட. என்னை கோவப்படுத்தாம போயிரு. அத்தா, என்னை நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. ஆமா ஐஷோ, நான் இவ்வளவு நாளா உன்னை பத்தி தப்பா தான் புரிஞ்சுக்கிட்டேன். ஆனா இப்ப சரியா புரிஞ்சுக்கிட்டேன். அத்தா ப்ளீஸ், உங்க வார்த்தையால என்னை காயப்படுத்தாதீங்க. போதும். ஒரு நிமிஷம். நீங்க என்ன சொல்ல வரீங்க அதை சொல்லுங்க. மலர், நீங்களாவது கேட்டீங்களே. அத்தா இத்தனை நாளா லவ் பண்ற பொண்ணு நீங்க தானே சொல்லல. இப்ப கூட எதுவுமே சொல்லல. இந்த இடத்துக்கு கூட்டிட்டு வந்ததும் எப்படியும் நீங்க இங்கதான் இருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். அதான் நான் இந்த மாதிரி பேசினா அத்தா போடுற சத்தத்துல நீங்க கண்டிப்பா வெளியே வருவீங்க. அதான் மலர் இந்த மாதிரி பேசினேன், என்னை மன்னிச்சிருங்க. ஐஷு போதும். இதுக்கும் நீ பேசுனதுக்கும் மலரை தெரிஞ்சுக்கிறதுக்கும் என்ன இருக்கு? அதையும் சொல்றேன் அத்தா. என்னை பார்த்தா எப்படியும் தெரியாத மாதிரி தான் நடந்துப்பீங்க, அது எனக்கு நல்லா தெரியும். அதான் இந்த மாதிரி பேசினேன். எப்படி நான் போட்ட பிளான் நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. ஐஷு, ஏண்டி இப்படி பண்ண? என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டா நானே சொல்லியிருப்பேன். உன்னை போய் தப்பா நினைச்சிட்டேனே. சாரி ஐஷு, ஐ எம் வெரி சாரி. பரவாயில்ல அத்தா, நீங்க பேசிட்டு வாங்க, நான் வீட்டுக்கு போறேன். ஐஷு, ஆனா நீ... பரவாயில்ல அத்தா, நான் போயிடுவேன். ஆல் த பெஸ்ட் மலர். அத்தா, ஆனால் நான் உங்களை லவ் பண்ணுறது உண்மைதான். ஆனால் என்னால் சொல்ல முடியலை. நான் போயிட்டு வரேன் மலர். ம் சரிங்க. நான் உங்களை பேசி கஷ்டப்படுத்தியிருந்தா என்னை மன்னிச்சிருங்க. ஐயோ அப்படிலாம் இல்லைங்க. ஏய், அவ போயிட்டா, இப்போ உன்கிட்ட வரேன். என்ன சொல்கிறீங்க? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன சொன்ன? என்ன சொன்னேன்? நான் உனக்கு வேண்டாமா? எப்படி? என்னை விட்டுருங்க, நான் போயிடுறேன். ஒரு நிமிஷம், நான் பயந்தே போயிட்டேங்க. இவ பண்ண கலாட்டாவில் நானும் தான் ஷாக் ஆயிட்டேன். இவ இப்படிலாம் பண்ணுவான்னு எனக்கு எப்படி தெரியும்? ஆமாம், இவங்களை எதுக்கு கூட்டிகிட்டு வந்தீங்க? அதுவா, அக்கா தான். அக்கா தொல்லை தாங்க முடியல. ஐஷு வீட்டுக்குள்ளே இருக்கா, வெளியே கூட்டிட்டு போடான்னு சொன்னாங்க. சரின்னு கூட்டிட்டு வந்தேன். இவங்க நம்மளை வீட்டில் சொல்லிடுவாங்களா? சொன்னா சொல்லட்டும், ஒரு வேளை மிச்சமாகுமே. என்ன? ஆமா மலர், நான் போய் சொல்றதுக்குள்ள அவ சொல்லிட்டா. என் ரூட்டு கிளியர் தானே. உங்களை... ஹேய், சும்மா தாண்டி சொன்னேன். ஆமா மலர், நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கணுமே. கேளுங்க. இப்போ உங்க அப்பா இறந்தது சூசைட் இல்ல மர்டர்னு தெரிஞ்சா என்ன பண்ணுவ? என்ன இப்படி சொல்றீங்க? கொலையா? ஏய், இல்ல சும்மா தான் கேட்டேன். இல்ல, எதையும் மறைக்கிறீங்க. இப்போ உண்மையை சொல்ல போறீங்களா என்ன? சரி சொல்றேன். இங்க பாரு மலர், உங்க அப்பா சூசைட்லாம் பண்ணிக்கல. அப்பா? அவரை யாரோ கொலை பண்ணியிருக்காங்க. யாருங்க அந்த பாவி? யாரு எங்க அப்பாவை இப்படி பண்ணது? ஏய் மலர், ப்ளீஸ், நான் சொல்றத கொஞ்சம் கேளு. இந்த கேஸை யாருக்கும் தெரியாம தான் இன்வெஸ்டிகேஷன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆனா நீயே ஊரை கூப்பிட்டு சொல்லிடுவ போலயே. அப்பா, யாருங்க அந்த பாவி? ஏன் இப்படி பண்ணணும்? எங்க அப்பா யாருக்கு என்ன பண்ணாரு? மலர் ப்ளீஸ் அழாத. நான் தான் இருக்கேன்ல, அது யாருன்னு கூடிய சீக்கிரத்தில் கண்டுபிடிக்கிறேன். ஆனா நீ எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணுமே. எங்க அப்பாவை கொன்ன பாவியை கண்டுபிடிக்க என்ன ஹெல்ப் பண்ணாலும் பண்ணுவீங்க? தட்ஸ் குட். ஓகே, நான் சொல்றத மட்டும் கேளு. இந்த கேஸை ரீஓப்பன் பண்ணணும். நீ ஒரு கம்ப்ளைண்ட் எழுதி கொடு. என்னது நானா? ஆனா அண்ணனுக்கும் அம்மாவுக்கும் தெரிஞ்சா? மலர், நீ தான் போய் பேசணும். அண்ணே ஏத்துப்பானான்னு தெரியலையே. எனக்கு தெரியாது, நீ சொல்லி புரிய வை. சரிங்க. ஆமா மலர், அந்த தோட்டத்தை வச்சு ஏதாவது பிரச்சனை எதுவும் வந்திருக்கா? பிரச்சனை அது வந்து ஆமாங்க. அந்த நாட்டாம இருக்கார்ல, ஒரு தடவை எங்க வீட்டுக்கு வந்து எங்க அப்பாவை மிரட்டிட்டு போனாரு. மிரட்டினாரா? ஆமா. ஆனா எதுக்கு? அப்பாவுக்கு அந்த தோட்டத்தை விட மனசே இல்லை. ஆனா அவரு அது வேணும்னு சொல்லி அப்பாவை மிரட்டினாரு. ஆனா திடீர்னு என்னாச்சுன்னு தெரியல. அப்பாவே அந்த தோட்டத்தை நாட்டாமைக்கு எழுதி கொடுத்துட்டாரு. ஆனா அன்னைக்கு தான் அப்பாவையும் நான் பார்த்த கடைசி. அதுக்கப்புறம் சரி போதும். நான் பார்த்துக்கிறேன். இனிமே நீ அழக்கூடாது. சரி, ரொம்ப லேட்டாச்சு, நீ வீட்டுக்கு கிளம்பு. சரிங்க. ஸோ நம்ம நினச்சது கரெக்டு தான். இந்த நாட்டாமைக்கும் அந்த மணிக்கும் ஏதோ சம்மந்தம் இருக்குது. வீட்டுக்கு வந்து மிரட்டியிருக்காரு. ஜெயிலில் இருந்த மணி ஸ்டேஷனில் மலரை பார்த்ததும் ஷாக் ஆனா. சம்திங் ராங், ஏதோ சரியில்லை. கண்டுபிடிக்கிறேன். அப்பா, உங்களை எந்த பாவி இப்படி பண்ணது? எதுக்கு உங்களுக்கு இப்படி நடக்கணும்?
நீங்க யாருக்கும் இது வரைக்கும் கெடுதல் கூட நினைக்கலையப்பா. எல்லாரும் நல்லா இருக்கணும்னு தானே நினைச்சீங்க. ஏப்பா என்னை விட்டு போனீங்க? அப்பா. மலர் மலர் அப்பாவை கொலை பண்ணிட்டாங்கம்மா. ஆனா எனக்கு நம்பிக்கை இருக்குமா, கண்டிப்பா மாப்பிள்ள கண்டுபிடிச்சிருவாருமா. நீ அழுகாத தங்கம். அப்பா. அப்பா. அப்பா எங்கேயும் போலமா, உன் கூட தான் இருக்கேன். எனக்கு நீங்க என் பக்கத்துல இருக்கிற மாதிரியே தோணுதுப்பா. மலர் உன் பின்னாலதாம்மா இருக்கேன். அப்பா உன் கண்ணுக்கு தெரியறனாமா. அப்பா. அப்பா. மலரு என்னம்மா ஆச்சு? அம்மா. அப்பா ஞாபகம் வந்துருச்சாமா? மலரு. ஏ கமலா, நான் இங்கதான் இருக்கேன். அப்பாவை யாரோ கொலை பண்ணிட்டாங்கம்மா. அடியே மலரு, என்னடி சொல்ற? ஆமாம்மா, அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா. அப்பா நம்மளை விட்டு போயிட்டாருமா. நான் சொல்றத புரிஞ்சுக்கோமா. அப்பாவை யாரோ கொலை பண்ணிட்டாங்க. அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும். அடியே மலரு, உளறிக்கிட்டு இருக்காத. அப்பா உங்களுக்கு யார் இப்படி பண்ணதுன்னு மட்டும் தெரிஞ்சிச்சு அவங்கள நான் சும்மா விட மாட்டேன். கண்டிப்பா அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுத்தே தீருவேன். அடியே மலரு, நீ சும்மா இருமா. அப்பா எப்படி இறந்தாருன்னு நம்ம கண்டுபிடிச்சே தீரணுமா. அடியே வாயை வச்சுட்டு சும்மா இரு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. உங்க அண்ணனுக்கு தெரிஞ்சு அவ்வளோதான். போடி, போய் வேலை இருந்தா பாருடி. நீ பேசாம போமா. இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். இந்த விஷயத்துல தலையிடாதீங்க. அடியே மலரு, வேண்டாம். வாயை வச்சுட்டு சும்மா இரு. அண்ணனுக்கு தெரிஞ்சுன்னா அவ்வளோதான். இதுக்கப்புறம் ஒரு வார்த்தை கூட பேசாத. அப்பா உங்களை யார் இந்த மாதிரி பண்ணதுன்னு நான் கண்டுபிடிக்கிறேன். என் பொண்ணு கண்டுபிடிப்பா. என் பொண்ணு என் மாப்பிள்ளையும் என்னைய கொன்னது நாட்டாமதான்னு கண்டுபிடிச்சு தண்டனை வாங்கி தருவாங்க. இவளுக்கு நான் என்ன சொல்லி புரிய வைக்கிறது? ஐயோ கடவுளே, எனக்கு ஒன்றுமே புரியல. திடீர்னு இந்த மலருக்கு என்னதான் ஆச்சு? ஏன் இப்படிலாம் பேசிட்டு இருக்கா? பாண்டிக்கிட்ட உடனே சொல்லணும். போமா போ. யார் என்ன சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன். சிவா சொல்கிறது தான் கரெக்டு. சிவா சொன்ன மாதிரி அப்பாவை கொன்னவனை கண்டுபிடிச்சே தீரணும். அவர் சொன்ன மாதிரி இந்த கேஸை ரீஓப்பன் பண்ணத்தான் போகிறேன்.